டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 13. ஓகேயா? A second-hand machine was purchased on 11/2016 for 40,000. Overhauling and installation. Overhaulingனா அது ஃபுல் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எப்போதும் எனி மேஜர் ரிப்பேர் பிஃபோர் இன்ஸ்டலேஷன் இருக்கு பாருங்கள், ஆர் டியூரிங் இன்ஸ்டலேஷன், அது வந்து காஸ்ட்டோட ஆட் ஆகிடும். ஸோ இப்போ 40 + 10 50,000 அதோட காஸ்ட். ஓகேயா? another machine was purchased on 1st July for 20,000. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, இதை மிஷின் 1 வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வாங்கினதை, அடுத்தது மிஷின் 2. ஓகேயா? அதுக்கப்புறம் ஆன் 1/7 இந்த டேட் தப்பு இருக்குது, ஐ திங்க் இது 1/7/18. ஓகே, அதாவது 16 வாங்கினாங்க, 2 வருஷம் கழிச்சு செல் பண்ணுறாங்க. ஓகே, மிஷின் பர்ச்சேஸ்ட் ஆன் 11/2016 was sold for 25,000. தட் மீன்ஸ் மிஷின் 1 செல் பண்ணிட்டாங்க. Dismantling charges for the machine sold on அதாவது இந்த இது July 18 வேறு 1,000. ஸோ அப்படின்னா வந்த அமௌண்ட் வந்து 24,000 தான். ஏன்னா அதையும் லெஸ் பண்ணிடணும். அதாவது 50,000 மிஷின் வாங்கினாங்க, 2 வருஷம் கழிச்சு ஜூலை மாதம் விற்றுட்டாங்க. ஓகே, ஆன் த சேம் டேட் அனதர் மிஷின் வாஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 80,000 அண்ட் கமிஷன்ட் ஆன் 30th September. ஓகே, கமிஷன்னா அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் தள்ளி தான் வரும். அடுத்தது த கம்பெனி ஹஸ் அடாப்டட் கேலண்டர் இயர் அஸ் இஸ் ஃபைனான்ஷியல் இயர். ஸோ கேலண்டர் இயர்னா என்ன அர்த்தம்? கேலண்டர் இயர்னா ஜனவரி டு டிசம்பர்னு அர்த்தம். ஓகேயா? ஃபைனான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச். ஓகே, அண்டர் த எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ் த கம்பெனி ப்ரொவைட்ஸ் டெப்ரிசியேஷன் at 10% on original cost. Okay, so that's straight line method. In 2019, it has been decided that the depreciation will be charged on the diminishing balance method. Okay, அதாவது போட்டுக்கலாம் 2016 equal to straight line method. Okay, 2017 equal to straight line method, ரெண்டுமே 10%. Okay, 2018 ஈக்குவல் டு அதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் 10%. ஓகே, 2019 ஈக்குவல் டு 15% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகேயா? த சேஞ்ச் இஸ் நாட் டு பி மேட் வித் ரெட்ரோஸ்பெக்ட் எஃபெக்ட். நாட்னா பாடசுக்கு கை வைக்க வேண்டாம். அதாவது இது எல்லாம் போட்டபடியே இருக்கட்டும். இதுலேருந்து மட்டும் ஆரம்பிங்கன்னு அர்த்தம். அதாவது 2019 மட்டும் ஆரம்பிங்க. ஷோ த மிஷினரி அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. ஃப்ரம் 2016 to 2022, அதாவது 4 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. 4 இயர்ஸ்க்கு மிஷினரி அக்கௌண்ட்டை போட சொல்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆனால் ஆன்சர் போடுறது முன்னாடி முக்கியமான பாயிண்ட்ஸ் மேலே எழுதிடலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு 1/1/2016 ஈக்குவல் டு 50,000 பர்ச்சேஸ். கரெக்ட்? 50,000 பர்ச்சேஸ். இது மிஷின் 1. அடுத்தது 1/7/2016 ஈக்குவல் டு 20,000. அது மிஷின் 2. இதுவும் பர்ச்சேஸ் தான். இது போட்டுருங்க, பர்ச்சேஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் 1/7/2018 ஈக்குவல் டு சோல்டு ஃபார் 24,000 சோல்டு. இது மிஷின் 1. அதான் முக்கியம், எழுதிக்கோங்க நீங்களும். ஓகேயா? ஆன் த சேம் டேட் another machine was purchased. So 1/7/2018 another machine was purchased for 80,000. ஸோ இதை மிஷின் 3 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ். ஓகேயா? ஓகே, தென் அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டாச்சு, அது இயர்ஸ், அது வேண்டாம். அது இப்போ மிஷின் அக்கௌண்ட் போடலாம், இல்லாட்டி புக்கில் போட்டுறது பார்த்துடலாமா? ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த மிஷின் 1 வந்து 2016 வாங்கியிருக்கு. அப்போ எவ்வளோ டெப்ரிசியேஷன் வரும்? 2016, 2017, 2018 6 மந்த்ஸுக்கு. ஓகே, அப்போ அது மாத்திரம் ஒர்க்கிங் போடுறேன். ஓகே, ஸோ மிஷின் 1 ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல். ஓகே, காஸ்ட் ஈக்குவல் டு 50,000. Okay, then
depreciation 2016 equal to 10%, right? 10%. That is 10% straight line method. So 5,000. Okay. Then depreciation 2017 equal to another 5,000. Okay. Then depreciation 2018 January to June. For 6 months. 6 months na பாதி. அப்போ 2500. ஓகேயா? மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 12,500. ஸோ book value equal to 500 7 37,500. Okay, less sales equal to 24,000. Okay, so loss on sale equal to 500 3 1. தாங்க ஆன்சர். ஸோ 13,500 இஸ் த லாஸ் ஆன் சேல். ஓகேயா? இப்போ அப்படியே புக்கில் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வேறு அழகாக போட்டுருக்காங்க. எஸ். ஸோ இது மிஷினரி ஒன்றுக்கு காஸ்ட்டு போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் ஃபார் 2.5 years போட்டுட்டு தென் சேல் அமௌண்ட்டை போட்டான்னா அதே 13,500 வருது. ஓகேயா? நம்ம புக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. இது மிஷின் 1. ஓகே, மிஷின் 1க்கு 10% டிப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயர். ஓகே, அதே மாதிரி இது மிஷின் 2 வாங்கினாங்க ஜூலை மாதம். ஸோ இதுக்கு 5,000, இதுக்கு வந்து 20,000 வாங்கினாங்க. இது 10% போட்டிங்கன்னா 2,000. ஏன்னா ஜூலை மாதம் வாங்கினதுனால பாதி தான். ஸோ 1,000. ஸோ அதுதான் வந்துருக்கு 6,000 நீங்கள். ஓகேயா? ஸோ பேலன்ஸ் 64,000 அதை கொண்டு வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் போட்டாச்சு. அடுத்த வருஷம். ஓகேயா? அடுத்த வருஷம் அதே மாதிரி இது ஃபுல் டிப்ரிசியேஷன் வரும். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அதாவது காஸ்ட் 50,000 + 20 70,000. அதுக்கு 10%. ஸோ 7,000 போட்டாச்சு. ஓகேயா? ஸோ பேலன்ஸ் 57,000. அடுத்தது இப்போ தேர்ட் இயர் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம 2018 ஏன்னா 16 போட்டாச்சு, 17 நோ ஆக்டிவிட்டி போட்டாச்சு, டிப்ரிசியேஷன் போட்டாச்சு. இப்போ 18க்கு வரலாம். 18க்கு மிஷின் 3 வாங்கினாங்க 80,000க்கு. ஓகேயா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த இது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல். ஸோ பை பேங்க் 24,000 போட்டுருங்க. டெப்ரிசியேஷன் 25, தென் லாஸ் ஆன் சேல் 13,500. இங்கே இருப்பாங்க மூணுமே கரண்ட் இயர். அதாவது பை பேங்க் 24,000. ஓகே, தென் பை டெப்ரிசியேஷன் கரண்ட் இயர் 2,500, தென் பை லாஸ் ஆன் சேல் 13,500. ஓகேயா? போட்டிங்கன்னா இது முடிஞ்சு போச்சு. ஸோ இது 3 மிஷின் 1. ஓகேயா? அடுத்தது மிஷின் 2க்கு என்ன விலை? 20,000. ஸோ அதுக்கு 10% போட்டுங்க. மிஷின் 2க்கு 20,000 × 10%. ஸோ இது 2,000. ஓகேயா? அடுத்தது மிஷின் 3க்கு ஜூலை மாதம் வாங்கினாங்க. ஓகே, ஜூலை மாதம் வாங்கினாங்க. இப்போ அது பாதி தான் வரும். அதே மாதிரி 80,000 10% பாதி போட்டேன்னா 4,000 வரும். ஸோ 6,000 டிப்ரிசியேஷன். ஓகேயா? தட் மீன்ஸ் இந்த 2018 தான் 2 இருக்குது. மிஷின் 1 சேல், ஓகே, தென் மிஷின் 2 ப்ளஸ் மிஷின் 3 டிப்ரிசியேஷன். ஓகேயா? இப்போ அடுத்தது 2019 வரலாம். 19 தான் சேஞ்ச் இன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த புக் வேலையை கொண்டு வந்துருங்க. மிச்சம் இருக்கிற 91,000 இருக்குது. ஓகேயா? ஏன்னா நம்ம மிஷின் 1 பூரா அந்த 0 ஆக்கிட்டோம். இப்போ இதுக்கு 15% ஸ்ட்ரெயிட் லைன் WDV மெத்தட். ஓகேயா? ஸோ என்ன புக் வேல்யூ இருக்கோ அதுக்கு அப்படியே 15% போட்டுருங்க. ஓகே, சரி. அந்த மிஷின் 3க்கு அந்த கமிஷன் சொன்னேன்ல, அது 2 விதமாக பார்க்கலாம். அதாவது பர்ச்சேஸ் டேட்லேருந்து எடுத்துக்கலாம் டெப்ரிசியேஷன். ஓகே, விச் இஸ் பெட்டர்? கமிஷன் டேட் வந்து மிஷின் வென் இட் ஸ்டார்டட் டு யூஸ். ஓகேயா? அது வென் இட்ஸ் இன்ஸ்டால்டு. இந்த இடத்துல வந்து இவங்க புக்கை வந்து பர்ச்சேஸ் டேட்டில் எடுத்துருக்காங்க. சரி, இப்போ
91,000 15% போட்டாச்சு. ஓகேயா? பேலன்ஸ் 77,350 இருக்குது. அடுத்தது இவங்க வந்து 2016 2020 கேட்டாங்க. கரெக்டாக நம்ம பார்த்தான்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 இயர்ஸ், சாரி ஆக்சுவலாக 5 இயர்ஸ். ஏன்னா 16, 17, 18, 19, 20, சாரி இப்போ 20க்கு ஒன் மோர் டைம் வரும். அப்போ 77,350 இருக்குது. 77,350ல் அதாவது பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதுக்கு 15% போட்டிங்கன்னா 11,603 வரும். ஓகேயா? தென் ஃபைனல் பேலன்ஸ் இஸ் 65,747. ஓகேயா? ஸோ இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த 2018 தான். அதை கரெக்டாக போட்டிங்கன்னா போகிறோம். மிஷின் 1 சேலை தனியாக போடணும், அப்புறம் மிஷின் 2 ப்ளஸ் மிஷின் 3 டெப்ரிசியேஷன் தனியாக போடணும். அதுக்கப்புறம் 2019 ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபர்ட் கிடையாது. இந்த சம் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபர்ட் கிடையாது. அதனால் இந்த 2019 அண்ட் 2020 வந்து 15% WDBயில் வரும். ஓகேயா? இது இல்லஸ்ட்ரேஷன் 13 சம் நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.